பஸ் பஸ் எடி நெட்டவலி பஸ் இங்கேயே நிறுத்து, இங்கேயே இடம் பிடிச்சிக்கலாம். அங்கே போனமே எல்லாம் ஜன்னல் சிட்டி பிடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் தூரம் கூட நடந்து வந்து ஏறக்கூடாது என்னக்கா, அப்படியே ஊட்ட விட்டு இறங்குனதும் பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிடணும். நிறுத்துறேன் இருங்க. பஸ் என்ன இங்கேயே நிறுத்திவிட்டானே, நீ நிறுத்தாமே நிறுத்திவிட்டான். இங்கேயே தான் எல்லாம் ஏறணும் மாட்டுக்கு. உங்ககிட்ட பாரு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் அவனே நிறுத்திட்டான். எக்கா என்னது இது, இவ்வளோ பெரிய பப்பாளி பழத்தை தூக்கிட்டு வந்துருக்குறீங்க? எதுக்கு வியாபாரத்துக்கா? டூருக்கு போகிறீங்களா இல்லை அங்கே எதுனா பழக்கடை போட்டு விற்கலான்னு ஐடியாவா? நம்ம பக்கத்து வீட்டு கமலால அவங்க மரத்தில் நிறைய காய் நல்லா சடை பிடிச்சி போய் இருக்குதான். சரி எல்லாம் பக்கத்து வீட்டுக்குலாம் கொடுத்துருப்பாளாட்டுக்கு எனக்கும் கொடுத்தா. அது வீட்டில் கிடந்தா சும்மா தானே கிடக்கும். ஏதோ டூர் போக்கில் ஆளுக்கு ஒரு கீத்தை கட் பண்ணி தின்னுக்கிட்டே போகலாம்ல. வீட்டில் போட்டு அழிவி பேர் வேஸ்ட்டா, அதுக்கு தான் தூக்கிட்டு ஓடியாந்தேன். என்னத்துக்கு டூர் நிம்மதியாக போகிறது உங்களுக்கு பிடிக்கல? இந்த பப்பாளி பழம்லாம் தின்னா வவுர் ஓட்டமெல்லாம் எடுத்துரும், அதுவும் இந்த வெயிலில். வீட்லேயே வச்சுட்டு வந்தால் டூர் போயிட்டு வந்துட்டு கூட தின்னுட்டு பொழுதுனிக்கும் கூட கக்கூஸ் போயிட்டு இருக்குங்க, யார் கேட்க போகிறா? இப்போ பஸ்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நிம்மதியாக போக விட மாட்டீங்களாட்டுக்கு. அங்கங்கே நிறுத்தி காடு காடாக தான் தேடிட்டு இருக்க போகிறாங்க. ஆமாக்கா, நெட்டவழி சொல்கிற மாதிரி இந்த பப்பாளி பழத்தை தின்னா அது ஒரு மாதிரில அலசிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். அதே என்னத்துக்கு தூக்கிட்டு வந்தீங்க? பேசாமல் போய் வச்சுட்டு வந்துருங்க, வந்து கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிடுவீங்களா? அப்படியா சொல்கிற? சரி வீட்டில் கிடந்தா சும்மா கிடந்தா அழிவு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்தானாச்சும் 10 பேர் சாப்பிடுவாங்கன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தா இது என்ன இப்படி சொல்கிறீங்களே? அப்புறமா எல்லாம் அவருக்கு இவர் எடுத்து விட்டுருச்சுன்னா வம்பா போயிடும், எண்ணெல்லாம் பிடிச்சிக்கிடுவாங்க. சரி நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். அதுவும் பழம் எனக்கு சின்னதாக இருக்குது, நல்ல தர்பூசணி கணக்காக இருக்குது. பேசாட்டிக்கு ஒரு தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தீங்களா கூட தண்ணி தாவத்துக்கு எல்லாம் தின்னுட்டு வருவாங்க. அது எல்லாம் பஸ்ஸே கலீச்சாயிரும் பிச்சுக்குன்னு ஒலிக்கி. இந்த பழ ஐட்டம்லாம் உங்களை ஆறு எடுத்துகிட்டு வச்சோனாங்க. ஏன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. எட்டி வாழைப்பழமும் தான் இருக்குது, ஒரு தார் இருக்குது. பேசாமட்டுக்கு அதை எடுத்து பஸ்ஸில் போட்டுடலாமா? ஆமாம், அதை கூட எடுத்து போடுங்க. எதனா பசிக்கிறவங்க பிச்சாச்சும் தின்னுக்கிட்டு இருப்பாங்க. இதை கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. சரி அப்புறமா முறுக்கு வேற ஒரு குண்டா சுட்டு வச்சுக்கிறேன், பூரி போட்டு வச்சுக்கிறேன். பஸ்ஸில் வரீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டுமேன்னு எல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும். ஒத்தையாலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்னும் ஒருத்தரையும் காணும். நான் தான் பஸ் சத்தம் கேட்குது, சரி இந்த பழத்தை முன்ன கொண்டு வச்சுட்டு வந்துடலான்னு ஓடியாந்தேன். ஏதா துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வர காணும், அதை முன்ன எடுத்துகிட்டு வந்து இடம் பிடிப்பீங்களா? அந்த பழத்தை தூக்கிட்டு வந்துக்கிறீங்களே, அப்புறம் எல்லாம் சீட்டி பிடிச்சிக்குவாங்க உனக்கு எனக்குன்னு. அப்புறமா எங்கே நின்றுட்டா வருவீங்க? தான் நீயும் நெட்டவழியும் இருக்கிறீங்களா, சீட்டு 2 சீட்டு போட்டு வைங்க. கீதா நீ என்ன குண்டாவோட நின்றுக்கிற? லவாலாட்டி சுட்டு எடுத்துட்டு வந்தியோ? அதை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது, எப்படி குண்டாவோடய எடுத்துகிட்டு ஓடியாந்துக்கிற? இல்லைக்கா, பஸ் ஆரம்பிச்சதும் கிடைச்சில, முன்னே சீட்டி போட்டு வச்சுட்டு போயிடலாம். அப்போ தான் உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன், என்ன 6ல் பார்த்துக்கிடுங்க. சரி முன்ன சீட்டி பிடிச்சிவிட்டு அப்புறமா போய் மற்ற பையெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இது கவரில் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரலான்னு. இப்போதைக்கு இடம் பிடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். எங்கே நாம் மட்டும்தாங்கிறோம், இன்னும் ஊரில் ஒருத்தரையும் காண மாட்டேங்குது. பஸ்ஸை கொஞ்சம் 6 மணிக்கு சொல்லுங்கள், அப்படின்னா தான் வருவாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம், வருவாங்க. பஸ்ஸு முன்ன பண்ண தான் எடுப்பாங்க, எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். எதுக்கு போய் உக்காந்துட்டுக்குன்னுட்டு நீ போய் உன் துணி பை மூட்டை கேட்ட சோத்து மூட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. இன்னும் என்னென்னத்தை செஞ்சு வச்சுக்கிறியோ, புளிச்ச ஒரு கட்டுற நீ அதெல்லாம் எடுத்துட்டு ஓடியா? சரி நானும் போய் எல்லாம் பையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடியாரேன். இந்த பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன். போய் முன்னே போய் பாருங்கன்னு சொன்னால் வீட்லேயே தான் குட்டி போட்ட பூனை மாதிரி ரெடி ஆகுறாங்க இன்னும் ரெடி ஆகுறாங்க. சரி நானும் போய் இந்த பழத்தை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கூட தின்னுக்கிடலாம். அப்புறம் பஸ்ஸில் என்னத்துக்கு இதை போய் தூக்கிட்டு அப்புறம் போய் இருக்கிற பையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் டூருக்கு கிளம்பிடுவோம். ஆமாம், நம்ம வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. டூரில் மீட் பண்ணலாம் மக்களே.